நடைமுறை வாழ்வியல் என்ன சொல்கிறது? வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்பில்லாத, எதிர்பார்ப்போடு கூடிய, சிக்கல்கள் இல்லாத, சிக்கல்களோடு கூடிய, அச்சம் இல்லாத, அச்சத்தோடு கூடிய நடைமுறை வாழ்வியல் இத்தனைக்கும் இப்படிப்பட்ட சிந்தனைகளின் வெளிப்பாடாகவே இருக்கிறது என்று சொல்கிறது. திருவள்ளுவர் பெருமான் வாழ்க்கையை பற்றி என்ன சொல்கிறார்? உறங்குதல் போலும் சாக்காடு, உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு என்று சொல்கிறார். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கையை பற்றி இலக்கணத்தை படைத்துவிட்டு சொல்கின்ற பொழுது, தனி மனிதன் தன் வாழ்க்கையை பற்றி கவலை கொள்கிறானா? தனி மனிதன் தனது குடும்பத்தை பற்றி நினைத்து பார்க்கிறானா? என் மூதாதையர்கள் என்ன தவறு செய்தார்களோ அதை நான் செய்யக்கூடாது என்று எண்ணி பார்க்கின்றானா? தன் மீது அக்கறை கொண்ட ஒரு தனி மனிதன் தன் குடும்பம் தனக்கு பிறகும் தன் வாழ்வியலின் மகிழ்ச்சியை கொஞ்சமும் குறைக்காமல் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறானா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் விடை சொல்ல முடியுமா என்று கேட்டால், அதுதான் ஆயுள் காப்பீடு என்று சொல்கிறது நவீன உலகம். இளமையில் மகிழ்ச்சியான வாழ்க்கை, பெற்றோர்களின் உதவியோடு. கற்ற பிறகு வேலை தேடலே பல ஆண்டுகள் கழிந்து விடுகின்றன. வேலை கிடைத்த பிறகு வருகின்ற வருமானம் தனது குடும்பத்தை பார்ப்பதற்கே செலவாகி விடுகின்றன. மீண்டும் வரவும் செலவும் இணையாகவே பயணிக்கிறது. வயது 60 ஆகிறது, கையிலே பணமில்லை, குழந்தைகளை நம்பி காத்திருக்க வேண்டிய சூழல். குழந்தைகளின் கல்வி, திருமண வாழ்க்கை, நடைமுறை செலவு, இப்படியெல்லாம் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. 18 வயது வரை அடிப்படை கல்விக்காக செலவிடுகின்ற காலம், 25 வயது வரை உயர்கல்வி, பணி அமர்வு என்கின்ற மன உளைச்சல், 25லிருந்து 32க்குள்ளாக திருமணத்தை பற்றிய விழிப்புணர்வோடு கூடிய பயணம். இப்படி தேடலோடே வாழ்க்கை போய்கொண்டிருந்தால் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்படி வரும்? தந்தை தன் தாய்க்கும் தன்னுடைய தந்தைக்கும் என்னென்ன நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தாரோ அதையெல்லாம் தனக்கு தன் குழந்தைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கேன் காப்பீடு என்கிறது ஒரு உலகம். என் மூதாதையரின் சொத்துக்கள் எனக்கு இருக்கின்றன, நான் ஏன் செலவு செய்ய வேண்டும் காப்பீட்டுக்காக என்கிறது. இப்படிப்பட்ட எதிர்பாராத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இருந்தால் இவ்வளவும் இருக்கும், நீங்கள் போனால் இவ்வளவும் போகும் என்கின்ற முழுமையான விழிப்புணர்வு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். வாழ்க்கை என்பது யானையை போன்றிருக்க வேண்டும். இருந்தாலும் மகிழும்படியாக, மறைந்தாலும் போற்றும்படியாக. ஆயுள் காப்பீடு, அகம் மகிழ்ந்த முதலீடு. காத்திருக்கிறேன், உங்கள் தேவ ஏழுமலை. என்னிடம் ஆயுள் காப்பீடு செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன். தொடர்பு கொள்க 9443280269 9443280269. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.